பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல நாங்க மிகுந்த சந்தோஷம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். பிரியமானவர்களே, அநேக ஆலோசனைகளால சுகம் உண்டாகுமாம். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இதற்கு ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் நான் வேதத்துல இருந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்துல அங்க என்ன நடக்குதுன்னா, ரெகோபெயாம் இவர் யார் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம சாலமோன் ராஜாவுடைய குமாரன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சாலமோன் மரித்ததுக்கு அப்புறமாக அவருடைய ஸ்தானத்துக்கு இந்த ரெகோபெயாம் வராரு. இப்போ இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெகோபெயாம்கிட்ட உன்னுடைய தகப்பனாகிய சாலமோன் எங்க மேல அதிக பாரமான சுமைகளை சுமத்தினார், நீர் என்ன செய்யும் அதையெல்லாம் உங்களுக்கு லகுவாக மாற்றும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ அந்த ரெகோபெயாம் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி நான் ஒரு 3 நாள் கழித்து நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அவருடைய தகப்பனாகிய சாலமோன் ராஜாவாக இருக்கும்போது அவருக்கு ஆலோசனைகள் கொடுத்துட்டு இருந்த அந்த முதியோர்கள் இடத்துல போய் அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி ஜனங்க சொல்றாங்க, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்ற முதியோருடைய ஆலோசனை பண்ணி இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என்ன யோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவங்க எல்லாரும் சொன்னாங்க, நீங்க ஜனங்களுக்கு இணங்கி அவர்கள் சொற்படியே நீங்க என்ன செய்யுங்க. அவர்களுக்கு இணங்கி அவர்களுடைய சொற்படி செய்து மறுமொழியாக நல் வார்த்தைகளை சொல்வீரானால் என்னாலும் அவர்கள் உமக்கு ஊழியக்காரரா இருப்பார்கள் என்றார்கள். நீங்க நல்ல வார்த்தையை சொன்னீங்கன்னா சரி, நான் உங்க மேல பாரமான சுமையை சுமத்த மாட்டேன் அப்படின்னு அந்த ஜனங்களுக்கு இணங்கி அவர்களுக்கு ஏற்றபடி ஒரு நல்ல வார்த்தைகள் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் உங்களுக்கு எப்படி இருப்பாங்க, ஊழியக்காரரா இருப்பாங்க அப்படின்னு அந்த முதியோர்கள் எல்லாரும் அவருக்கு ஒரு நல்ல ஆலோசனையை சொன்னாங்க. ஆனா இந்த ரெகொபெயாம் அந்த முதியவர்களுடைய ஆலோசனைகளின்படி செய்யாம அதை தள்ளி விடுகிறார். பிரியமானவர்களே, 8வது வசனம். முதியோர் தனக்கு சொன்ன ஆலோசனைகளை அவன் தள்ளி விட்டு தன்னோட வளர்ந்து தன் சமூகத்தில் நிற்கிற வாலிபரோட ஆலோசனை பண்ணி அவர் அந்த முதியவர்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு தன் கூட வளர்ந்த அவருடைய அவருடைய வயதிற்கு இருக்கிற மனிதர்கள், அவருக்கு நண்பர்கள் வைத்துக்கொள்ளாம அவர்களிடத்தில் ஆலோசனை போய் கேட்கிறாரு. அப்பொழுது அவனுடைய வளர்ந்த வாலிபர் 10வது வசனம் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன்